புள்ள மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இப்ப நிம்மதியா போறேன். மனசு இருக்குதோ இல்லையோ, இந்த கல்யாண ஏற்பாட்டை நான் தொடர்ந்து பார்க்க தான் போறேன். இதனால வர நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வரேன். ஏன் கமலா, இதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியலையா? எந்த நம்பிக்கையெல்லாம் வருவான்னு சொல்லி ஈஸ்வரி அனுப்புற? உன் புள்ள உசுரோட இருக்கானான்னு கூட யாருக்கும் தெரியாது. நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்து அனுப்புற. என்னங்க, அவன் ஏன் பையங்க? அவனை நான் பெத்தவ. என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் உள் மனசு எனக்கு சொல்லும். இப்ப வரைக்கும் சரியான இடத்துல அவன் பாதுகாப்பா தான் இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுது. நான் கடவுளை நம்புறனோ இல்லையோ, என்னுடைய மனசை நம்புறேங்க. அவ்வளவுதான். பார்த்து வெற்றி. பொறுமையா பொறுமையா. ரொம்ப வலிக்குதுன்னா 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் நீ நட. பார்த்து பார்த்து. ஸ்லோவா ஸ்லோவா. உட்கார் உட்கார். 5 minutes ரெஸ்ட். ஒண்ணு இல்ல சரியாயிடும்.
வலிக்குதா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல, இப்ப பாரு. இந்தா. ஏய், என்னாச்சுடி? ஐயோ, கவனமா இருக்க மாட்டியா? உட்காரு. மாத்திரை கீத்திர போறியா இல்லையா? இந்த மாத்திரையை போடு முதல்ல. போடு. எப்பா பயங்கரமான பாசமா இருக்கு. விட்டா உன் பாசத்துல நான் இங்கே வழுக்கி விழுந்துருவேன் போல இருக்கே. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? சே 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 சே, நக்கல் இல்லப்பா. உனக்கே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியல. ஏய், அப்படியே அரஞ்சனா பாத்துக்க. மரியாதையா போய் ரெஸ்ட் எடு. என் வேலையை பார்த்துக்க எனக்கு தெரியும். அப்பப்பா அடங்கப்பா, பெரிய மாவீரரு அடிக்க கையெல்லாம் ஓங்குறாரு. அபி அபின்னு ஒளறிட்டு குப்பத்தொட்டி பக்கத்துல விழுந்து கிடந்தல, அப்ப பாத்துருக்கணும் இந்த மாவீரனை. ஏன் கிட்ட உதார் விட்டுக்கிட்டு. ஏய் ஏய் டென்ஷன் ஆகாத. என் வேலையை பாத்துக்க எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா நடைய பழகு. அச்சி படி. பூ, மாம்பழம், பால்காரனுக்கு எவ்வளோ கொடுத்தியா? 2300 ரூபா. பூ 800 ரூபா. இந்த சாமியானாக்காரனுக்கு எவ்வளோ கொடுத்த? நீ கொடுத்த 2000 ரூபாய் அப்படியே கொடுத்துட்டேனே. இல்லையே, 1800 தான் வந்துச்சுன்னு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே. அப்படியே சொல்லாம சொல்லிருக்க மாட்டானே. சொந்த வீட்லயே ஃப்ராடு தர மாட்டேன். உனக்கு அசிங்கமா இல்ல? தப்பு ஏசு, ஃப்ராடு கிடுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் என்னமோ உனக்கு 1800 ரூபாய் கொடுத்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதுல மிச்சம் 200 ரூபாய் இருக்குல்ல, அது என்னோட கமிஷனுமா. கமிஷனா? யா, இப்போ நான் உனக்கு எந்த ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுத்தாலும் அதுல 1 ரூபாய்க்கு 10 காசு எனக்கு கமிஷன் கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கோல. அதான் அந்த 200 ரூபாய் நான் வாங்கிட்டேன். நான் ரொம்ப நேர்மையானவன். பெத்த பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு நீ கமிஷன் அடிக்கிற? பாரு, பெத்த பொண்ணு கல்யாணமும் மத்த பொண்ணு கல்யாணமும் எனக்கு தேவையில்லை. கமிஷன் வந்துட்டா எதுவும் பார்க்க மாட்டேன் அந்த மணிக்கன். இப்போ அந்த நம்ம சமையல் கான்ட்ராக்டர் முத்துமணி இருக்கான்ல, அவங்க கிட்ட நான் கரெக்டா தானே நடந்துட்டேன். நீ கொடுத்த 5000 ரூபாய் நான் உனக்கு அப்படியே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்கிட்டயே தலையை சொரிஞ்சுக்கிட்டு குடிக்கிறதுக்கு காசு கேட்டுட்டு நின்னியா? எல்லா விஷயத்தையும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். மா என்னடே, எதுக்கு நீ இப்ப வரும்போது சாமி ஆடிக்கிட்டு வர? நீ எதுக்கு வெற்றி மாமா வீட்டுக்கு போய் சண்டை போட்ட? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லு. சண்டையா? யார் சொன்னாங்க? யாரோ சொன்னாங்க. ஏமா உனக்கு இந்த வேலை? ஏற்கனவே அந்த வீடு வெற்றி மாமாவை காணோன்னு நொந்து போயிருக்கு. இதுல நீ வேற எதுக்கு எரியிற நெருப்புல போய் எண்ணெய் ஊத்துற? ஏண்டி, நான் யாரு? உன்னை பெத்தவ தானே? என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளைய காணும்னா எனக்கு மனசு பதறாதா, துடிக்காதா? நான் யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லு? என்கிட்ட கேட்கணும். அவங்கள போய் நோகடிச்சா உனக்கு என்னமா கிடைக்க போகுது? ஏண்டி, நீ லூசா இல்ல என்ன லூசுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? மாப்பிள்ளைய காணும்னா பொண்ணுகிட்டயா கேட்பாங்க? அவனை பெத்தவங்க கிட்ட போய் தானே கேட்பாங்க. மா, உன்னோட பெரிய ரோதனையே போயிடுச்சுமா. எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க முன்னாடி போய் தலையை விரிச்சு நின்னுடுற. பாவமா அவங்க. அப்ப நான் பாவம் இல்லையாடி? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருடி. வெற்றிய காணுனதும் என்னென்னலாம் பேசுறாங்கன்னு தெரியும். என் காது படவே ஒருத்தி சொல்றா, அந்த போலீஸ்காரங்க எல்லாம சேர்ந்து வெற்றியை சுட்டு கடல்ல தூக்கி போட்டாங்களா என்னமோன்னு. அத கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? மனசு பதச்சு போய் தாண்டி அவங்க வீட்டுக்கே ஓடி போனேன். அத தெரிஞ்சுக்க முதல்ல. மா, எவ என்ன சொன்ன உனக்கு என்னமா? என் வெற்றி சிங்கமா, அது உனக்கு தெரியாதா? அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். அவனை கொல்ல இன்னும் எவனும் பிறக்கல. புரியாத உனக்கு அது? அவ்வளோ அஞ்சாதவன் எதுக்காக இப்ப 2 நாளா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? அதுக்கு 1000 காரணம் இருக்குமா. அதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரியான நேரத்துல சரியான இடத்துல வந்து என் கழுத்துல தாலி கட்டுவான். அத நீ பார்க்கதான் போற. அதான் என் வெற்றி. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. எப்படி? உன் மாமியார் கிட்ட போய் டியூஷன் எடுத்துக்கிட்டியா?
அவங்க பேசின அதே வார்த்தைகளை ஒரு வரி கூட விடாம ஒரு வார்த்தை மரம் அப்படியே பேசுற. 2 பேரும் ஒரே மாதிரி விஷயத்த சொன்னா அதுல அர்த்தம் இருக்குன்னு உனக்கு புரியணுமா? அத பாருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. எனக்கு சொன்ன தேதியில சொன்ன இடத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அந்த வெற்றி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். உன் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் எனக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும். தாலி ஏறினதுக்கு அப்புறம் உனக்கு எந்த பக்கு பக்கும் வேணாம், டக்கு டக்கு வேணாம். எல்லாத்தையும் என் புருஷன் பாத்துப்பான். சும்மா போய் எனக்கு குடிக்கிறதுக்கு சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா. எல்லாம் என்ன நேரம். போமா சும்மா. ராதாகண்ணு சத்தமா பேசி உங்க அம்மாவை அடக்கிட்ட, ஓகே. ஆனா அந்த வெற்றி போய் காணாம போனது வாஸ்தவம் தானே? இதோ வந்துருவான்னு சொன்னாங்க. எங்க வந்தா? வரலையே. சரி, அவனை பத்தி ஏதாவது விசாரிக்கிறியா இல்லையா? இத பார், போலீஸ் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாங்கன்னா வக்கீல் வச்சு பேசுறோமா? அதெல்லாம் தேவையில்ல. எதுவா இருந்தாலும் வெற்றியை பாத்துப்பான். என்னமோ போம்மா. உங்க அம்மா அப்படி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. கவலையை மறக்கணும்னா உடனே கோட்டரை தேடி ஓடிடுவே. நான் காசு வேணுமா? உன் கழுத்த தாலி ஏற வரைக்கும் குடிக்க மாட்டேன் சபதம் போட்டு இருக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் எப்ப வந்தது? ஆனா ஒண்ணு, கல்யாணம் முடிஞ்சதும் குடிக்க ஆரம்பிச்சிருவேனே. நீ குவார்டருக்கு காசு குடுக்கறதா இருந்தா குடு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபுல்லா குடிச்சிருவேன். இதுக்கு நீ குடிச்சுக்கிட்டே கூட இருந்திருக்கலாம். என்னம்மா வர வர காசு குறையுது. இன்னொரு 20. ஏண்டி ராதா, இந்த மாசம் சீட் எடுக்கிறேன்னு சொன்னியே, அந்த அக்கா கிட்ட சொல்லி வச்சிட்டியா? மா, இந்த மாச சீட்டு நமக்கு தானே அக்கா சொல்லியாச்சு. நீ அத நினைச்செல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? ஏன்பா ஒரே ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கா? ஏய், இப்படி ஒரே ஒரு டம்ளர்னு காலையில இருந்து 7 டம்ளர் குடிச்சாச்சு. வாயெல்லாம் திகட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். அப்படி ஓரமா வை. பாத்து. அக்கா, அக்கா கதவு தர. அக்கா, அக்கா ஒரு நிமிஷம்க்கா. நீ உள்ள போ, வாஷ்ரூம் குள்ள போ. கதவு தரக்கா. வா 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 வா. அக்கா வரேன். சீக்கிரமா வாக்கா. அக்கா லாக் பண்ணிக்கோ. அக்கா, என்னடி? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். என்ன என்ன? ஏய், என்னன்னு சொல்லு. அக்கா, இப்பதான் இன்டர்மெண்டல் கம்பெனில இருந்து கால் வந்துச்சு. எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் வேற இருக்கா. அக்கா நான் ரெடி ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கா. உன்னை நான் வேணா டிராப் பண்றேன், வா. அக்கா நான் Dress மாத்தணும்க்கா. என் ரூம்குள்ள ஹரி எருமை போயிட்டு வரவே மாட்டேங்கிறான். ரூம் வேற போட்டிடான். அக்கா நான் Dress மாத்தணும். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இங்க எதுக்கு வந்த? அப்பமா ரூம் போக வேண்டியதானே, அங்க போ. அக்கா அதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. ரூம் பக்கத்துல தானே இருக்கு. ஒரே நிமிஷம்க்கா, நான் பாத்ரூம் போய் Dress மாத்திட்டு வந்துடுறேன். இரு. என்ன? பாத்ரூம் நான் இப்பதானே கழுவ போறேன். நீ வேணா அப்பா ரூமுக்கு போ. அக்கா Dress மாத்த எதுக்கு பாத்ரூமை கழுவணும்? நீ சும்மா இருக்க மாட்டியா? என்னாச்சுக்கா? பாத்ரூம் கழுவுறதுக்காக நான் தர ஃபுல்லா கெமிக்கல் போட்டு வச்சிருக்கேன். கெமிக்கல்ஸ் போட்டா வாசனை வருமே, அப்படி எதுவும் வரலையே. வரல? வாசனை வரல? வரணுமே. நல்ல வாசனை பிடிச்சு பாரு. வருதா வருதா வருதா? வருது. ஆமா, இப்பதான் அந்த வாசனையே வருது. சரி, அதுக்கு என்ன இப்போ? இப்ப போய் நீ இந்த கெமிக்கல்ல காலை வச்சு வீடு ஃபுல்லா ஒட்டி விட போறியா? அக்கா என்னக்கா இது? ஒரு அவசரத்துக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன். நீ வரவே நடி கனவாடி கண்ட. நீ போய் அப்பா அம்மா ரூம்ல Dress மாத்தமா போமா. அக்கா லாஸ்ட் மினிட்ல படுத்துறக்கா நீ. ஏய் தீப்தி, தீப்தி. டேய் என்னடா? பாத்ரூம் ஃப்ரீ ஆயிடுச்சு, நீ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோ. போ, நீ அங்கே போறேன். போமா, போ போ போ. ஏய் எரும மாடு, அவதான் Dress மாத்தணும்னு உள்ள வரால. நீ பாட்டுக்கு அப்படியே கல்லூலி மங்க மாதிரி நிக்கிற. ஏய், இதுக்கும் என் மேலதான் பழி போடுவியா? நான் என்ன பண்றது? பொம்பளை புள்ள பாத்ரூம்குள்ள வந்தா முகத்தை செவரு பக்கமா திரும்பி நிக்கிறது இல்ல? அவ Dress மாத்திரம் நான் திரும்பிக்க மாட்டேனா?
நானே உசுர கையில புடிச்சுக்கிட்டு எப்படா மாட்டுவேன்னு செத்துக்கிட்டு இருந்தேன். இதுல உனக்கு நக்கல் வேற. பேசுவ எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்க வேண்டியது. அட்டிங்க. நோ. என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க சித்தப்பா ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ், அவர் வீட்டுக்குள்ளேயே புகுந்து சர்ச் பண்ண வந்திருக்காங்கன்னா என்னங்க நடக்குதுங்க? அதான் முறைப்படி சர்ச் வாரண்டோட வந்திருக்காங்களே, அவங்கள நாம எப்படி குறை சொல்ல முடியும்? அந்த வெற்றியோட மொபைல் வேற இங்கே தான் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? எனக்கும் அதாங்க டவுட்டு. அது எப்படி அந்த வெற்றியோட மொபைல் கடைசியா நம்ம வீட்டை காமிச்சிருக்கோம்? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போனவன் எதுக்காக முதல்ல இங்க வரணும்? அவன் எதுக்குமா இங்கே வர போறான்? நம்ம வீட்டுக்கு வந்தா நாமளே அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோன்னு அவனுக்கு தெரியாதா? இந்த வழியா தப்பிச்சு ஓடி இருப்பான். கரெக்டா வீட்டை கிராஸ் பண்றப்ப மொபைல் ஆஃப் ஆயிருக்கும். காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை தான். சரி, அதை விடு. நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அவன் நம்ம அபிய பார்க்க இங்க வந்திருந்தானா? இந்நேரம் போலீஸ் அவனை தேடிட்டு இருந்திருக்காது. நாமளே அவங்கள கூப்பிட்டு இவனை பிடிச்சி கொடுத்துருப்போம். கடைசியா அவ அபி கூட தான் பேசிருக்கான்னு போலீஸே சொல்றாங்களே. அபி கூட அதை இல்லைன்னு சொல்லலையே. அவன் ஏதோ பணம் கேட்டு தான் ஃபோன் பண்ணான்னு சொன்னாலே. இப்ப பாருமா, அவன் மறுபடியும் அபி கூட சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனுக்கே பிடிக்காம தான் அபியை வீட்ல இருந்து அமுச்சு வச்சிருக்கான். உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது. ஆனாலும் இந்த பாரு, ஆனாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அபி தான் அவன் கூட வாழணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சா. இப்போ அவளே இங்கே திரும்பி வந்துட்டா. இனிமே 2 பேரும் சேருவாங்களோன்ற கவலையே நமக்கு வேண்டாம். யோசிக்காம போய் படு போ. இல்லங்க, எனக்கு என்னமோ இன்னும் ஏதோ உறுத்தலாவே இருக்கு. அபிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் நடந்தா மட்டும்தான் நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா 2 பேருமே அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேறாங்களே, நாம என்ன பண்றது? யாராவது ஒருத்தர் மத்தவங்க கிட்ட பேசினாதானே அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். 2 பேரும் இப்படி பேசாமலே இருந்தாங்கன்னா எப்படிங்க நெருக்கம் வரும்? இல்ல எப்படி கல்யாணம் நடக்கும்? அதைத்தானே நானும் கேட்டுட்டு இருக்கேன். இல்லங்க, நான் கண்டிப்பா தர்ஷன் கிட்ட பேசுவேன். போடா, நீ போய் அவகிட்ட போய் பேசு. உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? அப்ப நீ அவகிட்ட போய் பேசி அவ மனசை மாத்துன்னு நான் சொல்றேங்க. நீ சொன்னோன்னா உடனே அப்படியே கேட்டு பண்ணிடுவான் அவன். நானும் மாமாவும் பண்ணாத அட்வைஸா நீ அவனுக்கு பண்ணிட போற? முதல்ல அவனே நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறான். அப்புறம் தானே அபி அவன் வலைக்குள்ள விழ வைக்கிறது. இல்லங்க, எனக்கு நல்லா தெரியும் அவ மனசுல அபி இருக்கா. அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அபி மனசுல வெட்டு இல்லைன்னு தெரிஞ்சா போதும், அவன் கண்டிப்பா அபிக்கு தாலி கட்ட தயாராயிடுவாங்க. நானும் பார்க்கும் போதெல்லாம் 1008 தடவை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவன் தான் எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேங்கிறானு. நான் பேசுறேங்க. அபியும் வெற்றியும் இனி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேங்க. அது மட்டும் அவனுக்கு புரிஞ்சிட்டா போதுங்க, அவன் நம்ம வழிக்கு வந்துருவான். எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீ கான்ஃபிடென்ட்டா பேசுற. ட்ரை பண்ணி பாரு, சிச்சுவேஷன் மாறுதான்னு பார்ப்போம். சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்க? பஞ்சு நல்லா ஒட்டிக்கிச்சு, வர மாட்டேங்குதே. குடு. உன் கைக்கு நீயே மருந்து போட்டுப்பியா? ஏய் இருடி, கத்தாதன்றேன்ல. வலிக்குது வலிக்குது. கொஞ்சம் வலிய பொறுத்துக்க. நீயே கத்தி எல்லாத்தையும் கூப்பிடு. ரத்தம் வருது பாரு. இரு, இங்க பாரு. நகம் செத்து போச்சான்னு பார்த்தேன். நல்லாதான் இருக்கு. ரத்தம் வந்துருச்சுல்ல, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. பாத்து. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க.
இப்போ கட்டு கரெக்டா நிக்குதா? என்ன பரவாயில்லையே, சூப்பரா கட்டு போட்டிருக்க. ஏய், எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டர் வேலை காலியா இருக்கு, சொல்லிவிடவா, போறியா? அப்ப 2 பேருக்குமா சேர்த்து சொல்லு. ஏன்? ஏன்னா எனக்கு நீ தானே கட்டு போட்டு விட்ட, உனக்கும் சேர்த்து இந்த வேலையை சொல்லிடு. 2 பேரும் கூட மாட சேர்ந்து வேலை செய்வோம். போவியா? வாய் பொண்ணு. அம்மா, ஏய் கத்தாதே. ஏய் அம்மா வலிக்குதே. ஒண்ணும் இல்லைன்றல.